Taste the Daily. அதிமுக மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் UR கிருஷ்ணன் மறைவிற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை முன்னாள் செயலாளரும் மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினருமான UR கிருஷ்ணன் மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிக வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்த அன்பு சகோதரர் UR கிருஷ்ணனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் பாலிவுட் நடிகரும் நடிகை ஏமமாலினியின் கணவருமான தர்மேந்திராவின் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைத்துறையின் உண்மையான ஜாம்பவானும் அனுபவமிக்க நடிகருமான தர்மேந்திரா மறைவுற்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றேன் என குறிப்பிட்டுள்ளார். திரைத்துறையில் தர்மேந்திராவின் பங்களிப்பு தலைமுறைகளை கடந்து நினைவு கூறப்படும் என்றும், கணவர் தர்மேந்திராவை இழந்து வாடும் அவரது மனைவியும் எம்பியுமான ஏமமாலினிக்கு அதிமுக சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனியார் குவாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் போராட்டத்தில் பங்கேற்றார். கல்லணை கிராமத்தில் இயங்கும் குவாரிகளால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதுடன் சுவாச பிரச்சனைகளும் ஏற்படுவதாக கூறி 6 கிராம மக்கள் விதிகளை மீறும் குவாரிகளின் உரிமங்களை ரத்து செய்யவும் புதிய குவாரியின் அனுமதியை ரத்து செய்யவும் கோரி போராட்டம் நடத்தினர். இதில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பங்கேற்று விடியாத அரசு பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மறந்து வருமானத்தை மட்டுமே பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அறவழியிலே போராட வேண்டும் என்றுதான் ஊர் கூட்டம் நீங்கள் முடிவெடுத்து இப்போது நாம் அறவழியிலே சென்று கொண்டே இருக்கிறோம். அதை இப்படியே நாம் போராடி கொண்டே இருப்போம், அரசு இப்படியே மெத்தனமாக இருந்து விடுவோம் என்பது மட்டும் என்னால் உறுதி கொடுக்க முடியாத அரசுக்கு எந்த நேரத்திலே வேண்டுமானாலும் தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட தீவிர போராட்டத்திற்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே நீண்ட காலமாக குடியிருந்து வரும் 12 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பட்டா வழங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சூரவி வலியுறுத்தியுள்ளார். நாகவேடு ஆதி திராவிட காலனி முருகன் கோயில் தெருவில் நீண்ட காலமாக வீடு கட்டி வசித்து வரும் 12 குடும்பத்தினருக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்ட போதும் இதுவரை விடியாத அரசு பட்டா வழங்கவில்லை. இதையறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக அவர்கள் அனைவருக்கும் பட்டா வழங்க வலியுறுத்தி வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தார். அப்போது அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தலைமையில் பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மகிமண்டல கோட்டை பகுதியில் குவாரி அமைத்தால் விவசாயம், வீடுகள் மற்றும் கால்நடைகள் பாதிப்படைவதுடன் இங்குள்ள வள்ளிமலை முருகன் கோயிலும் சேதமடைய வாய்ப்புள்ளது. எனவே இதுகுறித்து பரிசீலனை செய்ய கோரி மாநகர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விடியாத அரசு அதிகாரிகள் கனிம வளங்களை அழித்து கல்லா கட்டுவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். பல லட்சம் மக்கள் வாழ்கின்ற காட்பாடி பகுதியில் அவர்கள் எல்லாமே சுற்றுவட்டார மக்கள் அனைவருமே விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். இந்த இடத்துல அந்த கல்குவாரி அமைத்தால் அந்த வெடி சத்தத்தின் காரணமாக அந்த தொழில்துறை இடமும் பாதிக்கப்படும், வள்ளிமலை பிரசித்தி பெற்ற வள்ளிமலை கோயில் இடமும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெடி வெடிக்குது என்றால் ஏற்கனவே அந்த மகிமண்டலம் பகுதியில் ஆந்திரா மாநிலத்தில் 2 காட்டு யானைகள் வந்து ஒருத்தர் விவசாய இடத்துல இருந்து அவர் வீட்டில் அருகிலே சென்று அவரை கொன்று அவர் இறந்து விட்டார். இது வேலூர் மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்குமே தெரியும். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அரசாங்க கல்குவாரிகளை எடுத்து தனிநபருக்கு ஆக்கிரமிப்பு செய்து டெண்டர் விட்டு செய்வதில் எந்த அளவுக்கு நியாயம் என்று பொதுமக்களுக்கு அனைவருமே இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.
சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் கட்டுமான பணியின் போது சேதமடைந்த வீடுகளை அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் பார்வையிட்டார். காந்தி வீதியில் வங்கி கட்டுமான பணிக்காக தோண்டிய 10 அடி பள்ளத்தில் மழைநீர் தேங்கியதால் அருகில் இருந்த வீடுகளின் அடித்தளத்தில் மண்ணரிப்பு ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளதுடன் அங்குள்ள மின்மாற்றியும் சரிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டு ஒப்பந்ததாரர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகளிடம் வீடுகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தினார். அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.